கல்லாப்பட்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி, இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் மாயக்குத்து படத்தின் திரை விமர்சனம். அதாவது இந்த வாரம் எத்தனோ திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஹை பட்ஜெட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எத்தனையோ பிரபலமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ நகைச்சுவையான நடிகர்கள் திரைப்படம் நடிச்சும் திரைப்படம் வந்திருக்கு. ஆனா இந்த திரைப்படங்கள்லாம் ஆடியன்ஸை கவர் பண்ணிச்சா இல்லையா, அதாவது மக்களை திருப்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா ஒவ்வொருத்தரும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல படத்தை எடுத்து ஆடியன்ஸையும் கவர் பண்ண முடியுமா? ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கேள்வி கேட்டது எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, அது மாதிரி கம்மியான பட்ஜெட்ல எடுத்து குவாலிட்டியா கொடுக்க முடியுமா, கண்டிப்பா ஆடியன்ஸை கவர் பண்ண முடியுமான்னு இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் கேட்டவங்க எத்தனோ பேர் இருக்காங்க. ஆனா இத்தனை பேர் கேள்வி கேட்ட அத்தனை கேள்விக்கும் மாயக்கூத்து திரைப்படம் எல்லாத்தையும் தடைகளை உடைச்சி எரிஞ்சு இந்த திரைப்படத்துக்கு எல்லா விடையும் இந்த திரைப்படத்தில் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஞானம் படைத்திட அத்துணை சக்தியும் உனக்கு இருப்பேன். அல்லதை ஆற்றிடும் ஆசை என்ன? இந்த திரைப்படத்துல நாகராஜ கண்ணன், மறைந்த நடிகர் டில்லி கணேஷ், சாய் தீனா, ஐஸ்வர்யா ரகுபதி, மு ராமசாமி, இன்னும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியா அழகா பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரம் எல்லாமே நம்ம இந்த கதையில நடிச்சேன்னு சொல்றதை விட எல்லாமே வாழ்ந்திருக்காங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட கதாபாத்திரமும் நம்ம மனசுல அந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு இந்த திரைப்படத்துல. இந்த திரைப்படத்துல ஒரு படத்துக்கு மெயின் வசனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அந்த வசனம் ஒரு படத்துல ரொம்ப ஷார்ப்பா இருந்தாதான் நடிகர்கள் உச்சரிக்கும் போது அந்த வசனம் எழுதுறதுக்கு ரைட்டருக்கு ஒரு உயிரை கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உயிரை கொடுத்து நம்ம எவ்வளோ மெயின்டை யோசிச்சு நம்ம இந்த வசனத்தை எழுதியிருப்போம் ஷார்ப்பா. அந்த ஷார்ப்பான வசனத்தை நடிகருங்க அழகான முறையில் உச்சரித்து நடிக்கும் போது தான் நம்ம எழுதுகிற அந்த வசனத்துக்கே ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் டைலாக் ரைட்டர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு நாகராஜ கண்ணன். இந்த திரைப்படத்துல கதாநாயகன், அதாவது படத்தோட நாயகனும் நாகராஜ கண்ணன் தான். அந்த மாதிரி இந்த படத்துல தயாரிப்பு ராகுல் தேவா. இந்த படத்தோட இசை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, இந்த படத்துல வர சாங்கும் சரி, ரொம்ப பிரமாதமா இசையமைச்சிருக்காங்க. அஞ்சனா ராஜகோபால் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஏஆர் ராகவேந்தர் பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரைட்டர் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திரைப்படம், வித்தியாசமான படைப்பு, புதுமையான படம் சொன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் மாயக்கூத்து திரைப்படம் தான். அது பார்க்கிற மக்கள் ஆடியன்ஸ் சொல்றாங்க. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் வெளியே வரும்போது இந்த திரைப்படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படத்துல மாயக்கூத்து திரைப்படம் தான் என்று ஒவ்வொருத்தரும் ரசிகர்களை பார்த்துட்டு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்ன சொன்னா, உண்மையிலேயே நான் ஏன் புதுமையான திரைக்கதை சொன்னேன்னா, இந்த படத்தோட ரைட்டிங் அப்படி அப்படிங்களா. இந்த திரைப்படத்தோட கதை படத்தோட நாயகன் படத்துக்குள்ள ஒரு தொடர்கதை எழுதவர். தொடர்கதை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் தொடர்கதையை ரொம்ப விழுந்து விழுந்து படிக்கிற டைம்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்போ அந்த தொடர்கதையை படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சில பேருக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல, எப்படி வேணா சொல்லலாம். சில பேருக்கு எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி படிக்கிறதுக்கு கம்மியாயிடுச்சு. படிக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி ரசிகர்களுக்கு கவர் பண்ற மாதிரியும் தொடர் கதையை கண்டினியூவா இவரோட கதையை அதாவது வாசன்னா எல்லாரும் படிக்கிறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு தொடர் கதையில. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் இவர் கதையை எழுதுறாரு. இவர் எழுதுற கதாபாத்திரம் எல்லாமே ஒரு நெகட்டிவான தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த படத்துக்குள்ள கதை ஒரு ஐஸ்வர்யா
ரகுபதி. அந்த கேரக்டர் வந்து செல்வியின் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு நார்மலான குடும்பத்துல வந்து மிடில் கிளாஸ்ல வந்து கீழே இருக்கிற குடும்பத்துல இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கேரக்டர் ஒரு கார்பெண்டர். பட் இருந்தாலும் ஒரு குடிக்காது. அந்த மாதிரி ஒரு பையனை வந்து படிக்க வச்சுப்பாங்க. அந்த பையனை படிக்க வைக்கும் போது ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க ஒன்னா வந்து கேட்டிருப்பாங்க, கிடைக்கல. அந்த செல்வியோட கணவன் வந்து என்ன பண்றாருன்னா, இவங்க கிட்ட கேட்டுப்பாங்க தானே, ராதிகா கிட்ட கேட்டுப்பாங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், ராதிகா கிட்ட கேட்டாச்சு, அவங்க இருந்தாலும் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்லிடுறாங்க. நான் மாமி கிட்டே கேட்டு வாங்கி தருக்காங்க. மாமி கிட்ட கேட்டு 2 பேரும் போறாங்க, வாங்கிட்டாங்க. அப்பவே அவரோட கணவன் அந்த பணத்தை என்கிட்ட கொடுன்றாங்க. உன்கிட்ட கொடுத்தா நீ கண்டிப்பா வந்து குடிச்சு அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து வேலை செய்யற அந்த ராதிகாவோட கணவன், அந்த பசங்க ஒரு பையன் வந்து விளையாடி இருக்காங்க. அந்த டைம்ல வந்து 2000 ரூபாய் வந்து எடுத்துட்டு வச்சுட்டு அந்த அந்த ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணத்தை வந்து டேபிள்லயே வச்சுட்டு போ, அங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன பண்றாருன்னா பேப்பர் கடியில வச்சுட்டு போயிடுறாரு. இவங்களும் வந்து பெருக்குறாங்க. பெருக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த நோட்டும் பறந்து போகுது. அந்த நோட்டை எடுத்து அந்த பையன் வந்து விளையாடும் போது அந்த கார்ல தூக்கி உள்ள வச்சிடறான். ஆனா அந்த நோட்டை வந்து செல்விதான் எடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த ராதிகாவை கொடுமை பண்ற காட்சி நம்ம பார்க்கும்போது நம்ம மனசை வந்து அப்படி உழுக்கும். ஏன்னா ஒரு வேலை செய்யற இடத்துல பாவம் அவன் எடுக்கிறான். அந்த மாதிரி ரொம்ப கரெக்டான செல்வி கதாபாத்திரம். அந்த மாதிரி ஒரு கரெக்டா இருக்கும்போது பையனுக்கு ஃபீஸ் கட்டத்துக்கு 2000 ரூபாய் வாங்க, வேற ஒருத்தருடைய கடன் வாங்கிட்டு போற காசு, அந்த பணத்தை நீ தான் எடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப பொறுமை பண்ற காட்சி ரொம்பவே பாக்குற ஆடியன்ஸை வந்து நம்ம மனசை வந்து உருக வைக்கும். அப்பவே சொல்றாரு அந்த ராதிகாவோட கணவன், வேண்டாம் இது பெருசு பண்ணாதன்ட்டு. இந்த மாதிரி அந்த பெருசு பண்ணி எதிர்பார்க்காம செல்வி வந்து அங்கேயே சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த திரைப்படத்துல. இந்த மாதிரி திரைப்படத்துல அடுத்தடுத்து நடக்கிற கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை கோணத்துல தான் இருக்கும். இது ஏன் வித்தியாசமான கதை கோணத்தை சொல்றேன்னா, இந்த திரைப்படத்துல அவர் எழுதுற அந்த தொடர்கதை ரைட்டர், அந்த தொடர்கதையை தான் நமக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த தொடர்கதையில எல்லா கதையும் வருவாங்க. அதாவது இதுல வந்து சாய் தீனா, அதாவது தனபால் கதாபாத்திரத்துல வருவாரு. அவரு ஒரு பெரிய ரவுடி. அவருக்கு வந்து ஜோசியக்காரர் வந்து ஒரு கண்டை இருக்குது, உங்களால 50வது இது எதுவும் பண்ண முடியாது, நான் முடிச்சிடணும் அப்படின்னு தனபால் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர்லாம் இந்த திரைப்படத்துல வரும். அதே மாதிரி டாக்டர் ஒரு ஏழை குடும்பம், டாக்டருக்கு தான் படிப்பேன்னு சொல்லி ஒத்த கால் நிற்கிறாரு. ஆனால் டாக்டருக்கு ரொம்ப படிக்கிறது கஷ்டம் என்ன முதலாளி சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தனியாக இருக்குது, அந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலாளி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு படிக்க வைக்க முடியாமல் இது வேற எதுக்காக படின்னு சொல்லி அந்த பொண்ணு இது பண்ணுறது. இதால் அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து பூச்சி மருந்தை எடுத்து குடிச்சிடணும்னு ஒரு மனநிலைக்கு வருது. அதாவது கதை பிரகாரம் அந்த பொண்ணு சாவர மாதிரி தான் காட்டணும். இந்த திரைப்படம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கதைகள் கதாபாத்திரம் எல்லாமே ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ட் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த இது எல்லாமே ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ண விதம் எது சொன்னா, நாயகனோட தொடர் கதை தான் இந்த கதை, அவர் எழுதுற தொடர் கதை தான் இது. ஆனா இந்த கதாபாத்திரம் எல்லாமே அவரோட கண் முன்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன ஏன் இப்படி வந்து நீங்க டாக்டர் ஆக்க முடியாம என்ன சாவடிக்கிறது தான் நீங்க காட்டணுமா? நான் டாக்டர் ஆகக்கூடாதா? அந்த செல்வி கதாபாத்திரம் சாவடிச்சு தான் காட்டணுமா? எங்களை ஏன் ஒவ்வொருத்தரும் கேரக்டரை வந்து இப்படி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடி வந்து அந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து பேசுற மாதிரி வரும், நடிக்கிற மாதிரி வரும். இதால வந்து அந்த ரைட்டர், அதாவது நாயகன், படத்தின் நாயகன் வந்து பாதிக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இந்த கதையை அவர் எப்படி முடிச்சிருப்பாரு, இந்த கதாபாத்திரம்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படம் வந்து நான் உங்களுக்கு அசால்ட்டா வந்து சொல்லிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துல. ஆனா இந்த திரைப்படம் வந்து நீங்க படத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு புதுமையான பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திரைப்படத்துல ஒரு கம்மியான பட்ஜெட்ல எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி பெஸ்டா கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தோட டைரக்டர். அதுக்கு அதை விட மேல நம்ம என்ன சொல்லணும்னா, சினிமா போட்டோகிராஃபர் சுந்தர் ராமகிருஷ்ணன் ரொம்ப பிரமாதமா கொடுத்துருப்பாரு. அதாவது நாயகன் ஒரு ரைட் எழுதி நிற்பாரு, அப்படியே சிகரெட் பிடிச்சி தண்ணி குடிச்சிருப்பாரு கிளாஸ்ல. அந்த கிளாஸ்ல அப்படியே குடிச்சிட்டு டப்புன்னு கீழே போடுவார். டப்புன்னு கிளாஸ் உடையும். அந்த செல்வி கதாபாத்திரம் உண்டியை உடைச்சி அந்த காசு எவ்வளோ சேர்ந்துக்குது எட்டு பார்க்குற சீனு ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க.
அதனால தான் இந்த படத்தோட இசை வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னேன் நான். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிகர்களையும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் டீமும் சரி, எந்த விதமான குறைகள் இல்லாமல், அதாவது என்ன சார் கம்மியான பட்ஜெட் தானே சார், இல்லை என்ன சார் பண்ண முடியும், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறவங்களோட வாயை வந்து உடச்சி எரிஞ்சிருக்காங்க எல்லாருமே இந்த படத்தோட டீம். ஏன்னா ஒரு கை தட்டா சத்தம் வராது, 2 கை தட்டா தான் சத்தம் வரும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மாயக்கூத்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கை தட்டலைங்க, பல கை தட்டியிருக்கு. பல கை தட்டினால்தான் இந்த படம் வந்து வெளியில் வந்திருக்கு. அவங்களோட கஷ்டப்பட்டு எடுத்த உழைப்பு, ஓகேங்களா, ரொம்ப நாளாக எடுத்துருந்துருக்காங்க படம். இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, ஏன்னா கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து அவங்களால பெஸ்ட்டாக கொடுக்க முடியலையே அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சொல்லக்கூடாது, படத்தை பார்த்துட்டு வர ஆடியன்ஸுக்கும் அந்த ஃபீலிங் வரக்கூடாதுக்காக இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஹையான பட்ஜெட் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க அத்தனை பேர் சொல்லுவாங்க. ஏன்னா படம் வந்து பிக்சர் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி, ஆர்டிஸ்ட்டுங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் எத்தனையோ நடிகர் இந்த திரைப்படத்தை நடித்தாலும் எல்லாருமே இந்த திரைப்படத்தை வந்து ஒரே ஒரு நடிகர் தான் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கும் நடிகர். இந்த கதாபாத்திரம் வந்து எத்தனை நடிகர் கதாபாத்திரம் வந்தாலும் தாங்கி பிடிப்பது யாரு? ஒரு 2 பேர் கேட்டால் ஓடுது திரைப்படம். இந்த 2 பேரும் வந்து தாங்கி பிடிப்பது யாருன்னா நாகராஜ கண்ணன். அவர் தான் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து வசனமும் அவர் தான் எழுதியிருக்காரு, டைலாக் ரைட்டர் நாகராஜ கண்ணன் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் வந்து ஷார்ப்பாக இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கு. அதனால தான் நான் இது செகண்ட் டைம் சொல்கிறேன், ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து நான் சொல்லிட்டேன், எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரம் ரொம்பவே நல்லாவே எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. முக்கியமாக இந்த பாத்திரம் வந்து நாயனுக்கு ஒய்ஃபாக வர கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு மெயின் சினிமா ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப முக்கியம். சுந்தர் ராமகிருஷ்ணன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு வெளியில் வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அது தயாரிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். அது ராகுல் தேவாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து ரொம்பவே அழகாக வந்து பிரமாதமாக எடுத்திருக்காங்க. புதுமையான திரைப்படம். இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தெல்லாம் வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து பார்த்து கண்டிப்பாக வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே இந்த திரைப்படம் வந்து பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஆதரவு கொடுத்துன்னு வராங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு, ஒரு புதுமையான திரைப்படத்துக்கு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அந்த ஆதரவுக்காக தான் இந்த டீமே காத்து நிற்கு. அந்த டீம் கூடவும் சேர்ந்து நானும் காத்து நிற்கேன். ஏன்னா இதுக்கப்புறம்தான் இந்த டீம் வந்து மேற்கொண்டு அடுத்து வந்து எப்படி நம்மளால கொண்டு போக முடியும், இதை விட ஒரு பெட்டராக கம்மியான பட்ஜெட்டில் இதை விட வந்து பெட்டரான படத்தை வந்து கொடுக்க முடியும்ன்ட்டு நம்ம ஆதரவு கொடுக்கறத வச்சு தான் இந்த டீம் அடுத்த லெவலுக்கு போகிறது நம்ம ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. முக்கியமாக இந்த திரைப்படத்தில் மறுபடியும் சொல்கிறேன், நாகராஜ கண்ணன் இல்லைன்னா இந்த திரைப்படமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நல்லா நினைக்கிறேன். ஏன்னா வந்து வேற ஒரு நடிகரை நம்ம வந்து போட்டு நம்ம பார்த்தா கூட அந்த அளவுக்கு நமக்கு வந்து திருப்தி கிடைக்க முடியுமான்னு நம்மளால எனக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாகராஜ கண்ணன் அந்த திரைப்படத்தில் வந்து 2 அவர் வந்து அப்படியே வாழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி திரைப்படம் அடுத்தடுத்து வந்து இந்த டீம் வந்து பண்ணினே இருக்கணும். இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் புதுமையான திரைப்படம், புதுமையான திரைக்கதை. மாயக்குத்து படத்தின் திரைவிமர்சனம் தான் இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொன்னதை விட இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும். அதாவது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் சொல்லணும். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.